அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமியிலிருந்து சண்முகப்பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மருதுபாண்டியர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இது எதுனா இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடர்கால கிளர்ச்சிகள் அந்த டாப்பிக்கில் வருவாங்க இவங்க. சரிங்களா? இந்த மருதுபாண்டியர்கள் பற்றி சொல்லணும்னா, இந்த ஆங்கிலேயர்கள் ஃபஸ்ட்டு வந்தாங்க இல்லைங்களா, வந்துட்டு முதல் வந்தப்போ எங்கே இந்த தென்கோடி முனையில் தான் வந்துட்டு இந்தியாவோட தென்கோடி முனையில் வந்து என்ட்ரன்ஸ் ஆனோடனே என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்திய மன்னர்களை வந்துட்டு கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்களுக்கு கீழே இருந்த இந்த சிற்றரசர்கள்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா. மருதுபாண்டியர்கள்லாம் ஒரு சிற்றரசராக இருந்த டைம் பீரியடு. பாளையக்காரர்கள், அதுக்கப்புறம் அவருக்கு கீழே இந்த சிற்றரசர்கள், அவங்களோட உரிமைகள்லாம் வந்து வரி வசூலிக்கிற அந்த உரிமையெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஆங்கிலேயர்களை எதுக்கணும், ஒரு பொது எதிரியாக மொத்தமாகவே ஆங்கிலேயர்களை வந்து எதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வந்தவர் தான் ஃபஸ்ட்டு வந்து யார் எதிர்த்தாரு, வந்து பூலித்தேவர் வந்து எதிர்த்தாரு. சரிங்களா? பூலித்தேவருக்கு அப்புறம் வந்துட்டு அதை இன்ஸ்பயர் ஆகிட்டு திப்பு சுல்தானுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு வச்சது வந்துட்டு எதுனா மருதுபாண்டியர்கள் தான். ஓகேங்களா? இவங்களோட மருதுபாண்டியர்கள் மாதிரி ஒற்றுமையாக இருந்து எதிர்த்தது யாருமே கிடையாது அந்த டைம் பீரியடில். ஏன் அந்தளவுக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இவங்க வந்துட்டு ஆங்கிலேயர்களை எதுக்கும் போது இந்த மருதுபாண்டியர்கள் வந்து சாதி சமயம் அதுக்கு எதுவுமே வந்து பார்க்க மாட்டாங்க. இவங்களோட கூட்டணியில், மருதுபாண்டியர்களோட கூட்டணியில் பொதுமக்கள் கூட வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரு போர்ப்படை வீரர்கள் மட்டும்தான் வந்து, பயிற்சி பெற்ற போர்ப்படை வீரர்கள் மட்டும்தான் வந்து கலந்து போரை வழி நடத்தணும், போர் செஞ்சு ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சாதாரண மக்களுக்கும் ஒரு இருக்கும்ல, ஆங்கிலேயர்கள் மேலே ஒரு அதிருப்தி இருக்கும்ல. அப்படி யாரெல்லாம் வந்து தீரமாக வந்து ஆங்கிலேயர்களை எதுக்கணும் அப்படிங்கிறாங்களோ அவங்க எல்லாமே எங்கள் கூட வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விடுத்து கிட்டத்தட்ட 20,000 ஆட்களை வந்து ஒன்றிணைத்தார். அதே மாதிரி இவர் சாதி சமயங்கிறத தாண்டி ஒரு மத நல்லிணக்கத்துக்காக ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவங்க தான் இந்த மருதுபாண்டியர்கள். ஏன் அப்படின்னா, இந்த வேலுநாச்சியார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு முக்கியமான உதவி பண்ணது யாருன்னா ஹைதர் அலி தான். ஹைதர் அலி கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு சஜஷன் கொடுத்தது யாருன்னா சின்ன மருது தான். இவர் தான் வந்துட்டு ஹைதர் அலி கிட்ட, ஏன்னா ஹைதர் அலியும் வந்து அந்த சைடில் ஆங்கிலேயர்களை வந்து தீவிரமாக எதிர்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு அவர் வந்து ஒரு முஸ்லீம் தான். ஆனால் அவர் வந்துட்டு மருதுபாண்டியர்கள் வந்து எந்த ஜாதி சமய வேறுபாடுமே இல்லாமல் எல்லாரையும் அரவணைச்சாங்க. அது போக வந்து இவங்க வந்து கிறிஸ்துவர்களுக்கு வந்து அந்த திருச்சபைக்கு வந்து இடம் ஒதுக்கி அவங்களுக்கு வழிபாட்டு தலங்களை பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், முஸ்லீம்களுக்காக வந்துட்டு நிறைய வந்து அந்த மசூதியெலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கூட வந்துட்டு இந்த மருதுபாண்டியர்கள் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்காக திருப்பணிகளும் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாரும் சமமாக எல்லாரோட ஒரு மத உணர்வுகளுக்கும் வந்து மதிப்பு கொடுத்தவங்க தான் இந்த மருதுபாண்டியர்கள். அது ஒன் பை ஒன் நான் வந்துட்டு இது சொல்கிறேன். எந்த ஒரு மத வேறுபாடும் இல்லாமல் எல்லாரும் ஒன்றிணைச்சு நம்மளோட பொது எதிரி யாருன்னா ஆங்கிலேயர்கள் தான், ஆங்கிலேயரை மட்டும் விரட்டி அடிச்சா போதும் அப்படின்ட்டு ஒரு தீரமாக இருந்த அந்த முடிவில் வந்து தீர்க்கமாக இருந்தவங்க தான் இந்த மருதுபாண்டியர்கள். அதில் வந்துட்டு இந்த பெரிய மருது இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்துட்டு இந்த தொடு வர்மக்கலை, அதுக்கப்புறம் இந்த வளரி, இதில் எல்லாத்துலேயும் வந்து பேர் போனவர். சின்ன மருதுங்கிறவர் சின்ன சின்ன அரசியல் நுணுக்கங்களையும் அரசியல் தந்திரங்களையும் தீவிரமாக வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து மதிநுட்பத்தால் வந்து அப்ளை பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணவர் இந்த சின்ன மருது. இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து திறமைகளை பார்த்துட்டு இந்த முத்துவடுகநாதர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து தன்னோட படையில் வந்து ஒரு போர் வீரராக வந்து சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்களோட திறமையெல்லாம் பார்த்துக்கிட்டு நிறைய முக்கிய பொறுப்புலையும் வந்து முத்துவடுகநாதர் வந்து அவங்கள நியமித்தார். சரிங்களா? அதே மாதிரி இந்த மருது சகோதரர்கள் வந்து யாரை என்னவா இருந்தாலும் சரி, நீ ஆங்கிலேயர்களை எதிர்த்தியா, அப்போ நீ எனக்கு நண்பன்பா அப்படின்ட்டு இறங்கி வந்து நீ எனக்கு நண்பன், உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்வேன் அப்படின்ட்டு இறங்கி வந்து உதவி பண்ணவங்க தான் இந்த மருதுபாண்டியர்கள். அவங்களோட ஒரே நோக்கம் வந்து ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கிறது தான். ஆனால் இவங்களை நம்பி கடைசி வரைக்கும் கூட எல்லாரும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க அப்போவே வந்து ஆங்கிலேயர்களை வந்து எதிர்த்து விரட்டி அடிச்சிருப்பாங்க. ஏன்னா இதுவே வந்து இவங்களோட இந்த எதிர்ப்பே வந்து 2வது பாளையக்கார் போர் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பெரிய அளவில் பேசப்பட்டது. ஏன்னா அதோட ஒரு நோட்டீஸ் இருக்குல்ல, அந்த தென்னிந்திய கிளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் இருக்கும். அதில் வந்துட்டு கோவில் ஸ்ரீரங்கத்தோட அந்த ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கு இல்லைங்களா, இப்போ திருச்சியில் இருக்குல்ல, அந்த ஸ்ரீரங்க கோவிலோட சுற்றுச்சுவர்கள்லையும் அது போக வந்துட்டு அந்த நவாப்போட கோட்டை முன் சுவர்லையும் வந்து அந்த பேரறிக்கைங்கிற மாதிரி ஒன்று விட்டாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஆங்கிலேயருக்கு லெட்டர் மூலியமாகவே போர் கலைச்சவங்க இந்த மருதுபாண்டியர்கள். சரிங்களா? எப்படின்னா, இவங்க வந்து சிவகங்கை இருக்குல்ல,
சிவகங்கையில் தான் அந்த மருதுபாண்டியர்கள் வந்து இருந்தாங்க. இவங்க வரி கட்ட சொல்லியும் கரெக்டாக அதே மாதிரி ஊமைத்துறைகளை வந்து ஒப்படைக்க சொல்லியும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து சொல்லுவாங்க. அப்படி ஒப்படைக்கவும் முடியாது, உனக்கு வரி கட்டவும் முடியாது, அதே மாதிரி ஒரு அங்கலம் நிலம் கூட உனக்கு தர முடியாது, வரதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போருக்கு தயாரா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் மூலியமாகவே அனுப்பினவங்க இந்த மருதுபாண்டியர்கள். லெட்டர் மூலியமாகவே இவனுங்க போருக்கு அழைப்பு விடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களே வந்து இப்படியே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரமிச்சு போனாங்க. இன்னொன்று என்னென்னா, இவங்க போருக்கு போகிறப்ப இவங்ககிட்ட நவீன ஆயுத கருவிகளோ எதுவுமே கிடையாது, வெறும் வேல்கம்பு வீச்சருவா இது மட்டும்தான் இருந்தது. அது போக வந்து இவங்க வந்து அந்த வளரி வீசுறதுலையும் சரி வறுமை கலையிலையும் சரி அந்த கலைகளில் வேணால் இவங்க சிறந்தவங்களா இருந்தாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த பெரிய மருது இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து வளரி எறியறதுல பயங்கர ஒரு மாஸ்டர். இவர்கிட்ட வந்து வளரி கற்றுக்கிட்டதே வந்து கர்னல் வெல்ஸுங்கிறவர். அவர் ஒரு ஆங்கிலேயர்கள். புரியுதுங்களா? இவங்க வந்துட்டு ஆங்கிலேயர் எல்லாரும் வந்து எதுக்கல அப்படின்ட்டு இல்லை, இவங்க கிட்ட யார் வந்து உண்மையாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்களோ அவங்களுக்கு இவங்களும் வந்து நண்பனாக பாவிச்சு உதவியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்படி உதவி பண்ணது தான் யாருன்னா கர்னல் வெல்ஸ். கர்னல் வெல்ஸும் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு நிறைய இடத்துல வந்து அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சின்ன மருது பற்றி டாக்குமெண்ட்ரி பண்ணதும் கர்னல் வெல்ஸ் தான். சரிங்களா? ஏன்னா வந்துட்டு நம்ம இதை பொறுத்த வரைக்கும் அந்த 1857 கிளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளர்ச்சி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நடந்தது. முதல்ல வந்து எதிர்த்தது வந்து மங்கள் பாண்டே தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து முன்னாடி எல்லாம் வந்து சொல்லி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கர்னல் வெல்ஸ் இந்த மாதிரி ஆங்கிலேயர்களே எழுதின டாக்குமெண்ட்ரி வச்சு தான் நம்மளால் ஓரளவாவது இந்த ஹிஸ்ட்ரியை வந்து இப்போ வந்து படிக்க முடியுது. இதுலேயே வந்து நிறைய வீரர்கள் வந்து நமக்கு தெரியாமையே போச்சு. ஓ இவங்களாம் இருக்காங்களா அப்படின்ட்டு. நமக்கு இன்னமும் வந்து நிறைய சுதந்திரத்துக்காக போராட்ட தமிழ்நாட்டு சைடில் வந்து போராடின நிறைய வீரர்கள் வந்து இருக்காங்க. ஏதோ இந்த மாதிரி ஆங்கிலேயர்களே வந்து பண்ணி வச்சிருக்கிற டாக்குமெண்ட்ரிங்கிறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாவது எடுத்துக்கிறாங்க. இதுவே நமக்கு முழுமையாக வந்து அவங்க வந்து பண்ண விடலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டில்லி அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் வந்து ஜான்சி ராணி அப்புறம் மங்கள் பாண்டே இவங்கள தான் வந்து முன்னிலைப்படுத்தி வந்து வைக்கிறாங்க. சரி, அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் தமிழக வீரர்கள் தமிழ்நாட்டை பற்றி படிக்கணும், தமிழ்நாட்டு வீரர்கள் பற்றி படிக்கணுன்ட்டு ஒரு சிலபஸாகவே வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ வந்து இதுக்காக ஒரு வெப்சைட்டே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு அந்த வெப்சைட்டில் என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டு இந்த சிற்றரசர்கள் சின்ன சின்ன அரசர்களும் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்கல்ல நாட்டுக்காக, அவங்கள பற்றியும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வெப்சைட்டில் எல்லா தமிழ்நாட்டு சைடில் வீரர்கள் இருப்பாங்கல்லங்களா, சுதந்திர போராட்ட வீரர்கள், அவங்க எல்லா பற்றியும் படிக்கிறதுக்கு அந்த வெப்சைட் இருக்குது. நான் அது என்னன்ட்டு வந்து பின்னாடி லாஸ்ட்டாக சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இன்ட்ரடக்ஷனில் போயிடலாம் நம்ம. இந்த பெரிய மருது ஒரு நிமிஷம். பெரிய மருது கிட்ட வந்து வளரி கற்றுக்கிட்டது யாருன்னா கர்னல் வெல்ஸ். ஓகேங்களா? ஓகே. இவங்க வந்து பிறந்தது எப்போனா, இந்த மருதுபாண்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து 1848 டிசம்பர் 15. ஓகேங்களா? டிசம்பர் 15 அங்கே வந்து முத்தைய பழனியப்பன் அவங்க அப்பா பேர், அதுக்கப்புறம் வந்து பொன்னாத்தாள் அவங்க அம்மா பேர். சிவகங்கையில் வந்து அருப்புக்கோட்டையில் நரிக்குடி அப்படிங்கிற கிராமத்தில் தான் வந்து பிறக்கிறாங்க. ஓகேங்களா? யார்? இந்த பெரிய மருது. சரிங்களா? இந்த பெரிய மருது வந்து வெள்ளையாக இருந்ததுனால, கலராக இருந்ததுனால அவரை வந்து வெள்ளை மருதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சின்ன மருது லாஸ்ட்டாக வந்து செகண்டாக பிறந்த பையனுக்கு வந்துட்டு பெரிய மருதை விட உயரம் கம்மியாக இருந்ததுனால இவர் வந்து என்னென்னு சின்ன மருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து சொல்கிறாங்க. இவர் எப்போனா 1753 வந்து பிறக்கிறாரு. ஓகேங்களா? இவர் வந்து என்னென்னா உடையார் சேர்வை ராமநாதபுரம் மன்னரில் இராணுவ தளபதியாக இருந்தபோது இந்த குடும்பம் என்ன பண்ணாங்கன்னா நரி குடும்பத்துலேருந்து விருதுநகருக்கு மாற்றினாங்க. சரிங்களா? இந்த மருது சகோதரர்கள் அப்படின்ட்டு இவங்க அழைக்கப்பட்ட இந்த பெரிய மருதும் சின்ன மருதும் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, போர்க்கலையில் வந்து ரொம்ப பயிற்சி பெற்றிருந்தாங்க. வளரி எறிகிறதுல வந்து இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த பள்ளி வரைக்குது கொஞ்சம் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ராமநாதபுரம் மன்னர் இந்த முத்து விஜய ரகுநாத சேதுபதி இருக்காங்கல்ல, முத்து விஜய ரகுநாத சேதுபதி, அதான் முத்து ஒடுக்கநாதர் இருக்கார் இல்லைங்களா, அவரை தான் வந்து சொல்கிறாங்க.
இவர் வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்து அவரோட படையில் வந்து முத்துவடுகநாதர் படையில் வந்து போர் வீரர்களாக இருந்தாங்க. போர் வீரர்களாக இருந்து அவங்களோட திறமையை வெளிக்காட்டுறதுனால இவங்க வந்து தளபதி பொறுப்புலையும் அதுபோல் வந்து நிர்வாக பொறுப்பு, முக்கியமான நிர்வாக பொறுப்புலையும் வந்து இந்த முத்துவடுகநாதர் வந்து அவங்கள வந்து நியமித்தாங்க. இவங்க அதுக்காக காளையார் கோயில் போர், அதுக்கப்புறம் இந்த வேலு நாச்சியார் வந்து அரசியாக்குறதுல அந்த போர், இதில் எல்லாத்துலேயும் வந்து முக்கிய பங்காற்றினாங்க. இவங்களோட பங்களிப்புங்கிறது எப்படி வேலு நாச்சியாரோட பங்களிப்பு வந்து சிவகங்கையில் அரியணையில் ஏறத்துக்கு முக்கியமாக இருந்ததோ, இந்த ராமநாதபுரம் இருக்கார் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்துட்டு வேலு நாச்சியாரோட பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அது போக அந்த அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் யாருன்னா இந்த மருது சகோதரர்களோட அந்த இராணுவ தந்திரங்களும் சொல்லலாம். சரிங்களா, ஏன்னா இவங்க வந்து அந்த கோட்டையோட மும்முனை தாக்குதல் வந்து நடத்தினாங்க. 3 பக்கமும் இருந்துட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து வேலு நாச்சியார் வந்து போரிடுவாங்க. இந்த சைடில் வந்துட்டு சின்ன மருது, இந்த சைடில் வந்து பெரிய மருது. இவங்க எல்லாருமே வந்து படையை வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டு போரில் வந்து இணைஞ்சாங்க. இந்த 3 பேரோட பங்களிப்புங்கிறதுல இதுக்கு வந்து பிளான் போட்டு கொடுத்தது யாருன்னா சின்ன மருது. நான் அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் வியூகத்துலையும் போர் வியூகத்தை வகுக்கிறதுலையும் அரசியல் தந்திரத்துலையும் வந்து பேர் போனவர் தான் அந்த சின்ன மருது. சரிங்களா, ஓகே. இவர் தான் வந்து அந்த முத்துவடுகநாதர் தான் இவங்களை வந்து பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெயரே வச்சுருக்காங்க. பெருமைப்படுத்தி வந்து பெயர் சுட்டி பெருமைப்படுத்தியிருக்காரு. அது போக வந்து சிவகங்கை மன்னர் அந்த முத்துவடுகநாதரும் மருது சகோதரர்களின் வீரதீர செயல்களை கேள்விப்பட்டு தன்னோட இந்த இராணுவத்தில் தளபதியாக சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 1772 இந்த பாஞ்சோர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து காளையார் கோயிலை தாக்கிய போது இந்த முத்துவடுகநாதர் வந்து உயிரிழந்தார். அந்த காளையார் கோயிலில் போரில் வந்து பெரிய பங்களிப்பை கொடுத்தது யாருன்னா இந்த மருது சகோதரர்கள் தான். ராணி வேலுநாச்சியார் இருக்கார் பார்த்தீங்களா, இவங்க வந்து மைசூர் சுல்தான் ஹைதர் அலி கட்டுப்பாட்டில் இருந்து திண்டுக்கலுக்கு வந்து கூப்பிட்டு போனார். அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே 8 வருஷம் வந்துட்டு அப்போ அங்கே போகலான்னு சொன்னதும் இந்த மருது பாண்டியர்கள் தான். ஓகேங்களா, அங்கே போயிட்டு 8 இயர்ஸ் வந்து போர்க்கலையில் அதுக்கப்புறம் போர் வீக்கத்தை வகுத்து அதில் வந்து பெண்களும் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அழைப்பு விடுத்து எல்லாத்தையும் வந்து பயிற்சியெல்லாம் கொடுத்தவங்களும் இந்த மருது சகோதரர்கள் தான். படையை ரெடி பண்ணணும்ல, அந்த படையை ரெடி பண்ணுறதுக்கு போர்க்கலையை வந்து பயிற்று வைக்கணும்ல, அப்படி பல கலையை பயிற்று வச்சதும் இந்த மருது சகோதரர்கள் தான். அது போக இந்த வேலு நாச்சியார் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு பட்டம் சூட்டுவாங்கல்ல, ராணியை பட்டம் சூட்டுறப்ப இந்த ஹைதர் அலியை அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹைதர் அலி வந்து ஒரு முஸ்லீம் தான். அவர் வந்துட்டு வந்து ராணியோட பட்டமளிப்பு விழாவில் அவங்க வந்துட்டு பட்டமளிப்பு விழாங்கிறமா அது என்ன சொல்லுவாங்க, அந்த கிரீடெல்லாம் வந்து தலையில் வைப்பாங்கல்ல, ராணியாக முடிசூட்டுறாங்க. ராணியாக முடிசூட்டும் போது இந்த ஹைதர் அலி வந்து வராங்க. ஹைதர் அலி வந்து அழைப்பு விடுத்து அவங்களையும் வந்து தன்னோட சகோதரராக வந்து பாவிச்சு மரியாதையோடு நடத்தினாதான் வந்து சொல்கிறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், இந்த மருது சகோதரர்கள் வந்து எந்த ஜாதி சமய வேறுபாடு அதுக்கப்புறம் வந்து மேலே கீழே எதுவுமே வந்து அந்த காலத்தில் பார்க்காத எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணார். அதனால தான் இவங்க வந்து ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு பூலித்தேவர் வந்து தனித்தனியாக வந்து அந்த டைமில் வந்து கூட்டமைப்பை சேர்க்கறதுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்காக வந்து போவார். ஆனால் இவங்க அதை வந்து ஒருங்கிணைத்து ஒரு திறன்பட செயல்படுத்தின யாருன்னா இந்த மருது சகோதரர்கள் தான். ஏன்னா இவங்க வந்து மத வேறுபாடு பார்க்காம வந்து போர் வீரர்களை மட்டும் வந்து சேர்க்காம சாதாரண மக்களையும் சேர்த்தது இல்லாத ஜாதி சமய வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் வந்து திரட்டி ஒரு படையாக வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தார். ஓகேங்களா, அது போக இந்த வேலு நாச்சியார் அதுக்கப்புறம் வந்து ஆற்காடு நவாப் உதவிக்கோரும் சிவகங்கை, அதான் சிவகங்கையில் வந்து அரசியாயிட்டாங்க. அந்த அரசியாக இருக்கிறப்ப தான் வந்து ஹைதர் அலி வந்து வந்திருப்பார். அதுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த ஆற்காடு நவாப் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க வந்து சொன்னாங்க, நீ இப்போ வந்து சிவகங்கை வந்து அரசியாயிட்டல, இப்போ பேலன்ஸ் இருக்கும்ல, அந்த 8 ஆண்டு கழிச்சு தானே நீ இப்போ இங்கே வந்திருக்க, அந்த 8 ஆண்டுக்கு உண்டான வரியை நீ வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆற்காடு நவாப் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்காக வந்துட்டு ராணி வேலு நாச்சியார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மறுப்பு தெரிவிச்சிருவாங்க. இல்லைனா நீ போருக்கு வந்து சந்திக்க தயாராரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆற்காடு நவாப் வந்து சொல்லியிருப்பாரு, நான் போரில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மருதுபாண்டியர்கள் உதவியோட அவங்க வச்சிருந்த அந்த படைபலத்தோட ராணி வேலுநாச்சியார் வந்து எதிர்த்து அந்த தாக்குதலையே வந்து முறியடிச்சாங்க. அது எப்போனா இங்கே பாருங்கள், கல்லர்குடி, அந்த கல்லர்குடிங்கிற இடத்துல தான் அந்த போர் நடந்தது. எப்போனா 1789. சரிங்களா, அது போக இந்த மருது பாண்டியர்களுக்கும் கட்டபொம்மனுக்கும் இந்த டாப்பிக்கே எப்படின்னா, இவங்களோட பங்களிப்பு யார் யார் வேலு நாச்சியார்கிட்ட எந்த மாதிரியாக இருந்துச்சு, கட்டபொம்மன் கிட்ட எந்த மாதிரி இருந்தது, அது போக ஊமைத்துறைக்கிட்ட எந்த மாதிரி இருந்தது, இது எல்லாத்தையும் போக இவங்களோட அந்த ஓவரால் அந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தினாங்கல்ல, அதில் இவங்களோட பங்களிப்பு எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு வந்துட்டு போயிட்டு ரீச் ஆகிட்டு இருந்தாங்க, அது எல்லாத்தையும் வந்து தான் இந்த தொகுப்பில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ இந்த கட்டபொம்மன் கிட்ட எந்த மாதிரி இவங்களோட பங்களிப்பு இருந்ததுன்னா, மருதுபாண்டியர்கள் வந்து இந்த ஒரு கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கட்டபொம்மனுக்கு போயிருக்குள்ள, அவரோட ஆலோசனை பேரில் தான் வந்து இவர் வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் போயிட்டு கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேயர்களை எதுக்கலாம் அப்படின்ட்டு எதுக்க ஆரம்பிப்பாங்க.
அது போக கட்டபொம்மனுக்கு பிறகு வந்து அவங்களோட சகோதரர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, ஊமைத்துறைகள் வந்து அவங்க ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறப்பையும் இந்த மருதுபாண்டியர்கள் வந்து அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கும் வந்து பெரிய உதவிலாம் வந்து பண்ணியிருக்காங்க. இதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஓவரால் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி இதாக இருந்ததுனால, அதே மாதிரி ஆங்கிலேயர்களை தீரத்தோடு எதிர்கொண்டதுனால இவங்களே வந்து சிவகங்கையின் சிங்கம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொன்னாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க அதோட மட்டும் இல்லாத இந்த ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான வந்து ஆயுத கிடங்கெல்லாம் வந்து நாசம் பண்ணுறது, அது போக இந்த ஆங்கிலேயர்களுக்கு உதவி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த எட்டயபுர மன்னர்கள் இருப்பாங்க, அது போக வந்து ஆற்காடு நவாப்லாம் இருக்காங்களே, அவங்களோட வந்து அந்த ஆயுத கிடங்குலாம் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, கடத்திட்டு போயிடுவாங்க. ஆயுத கிடங்கு கடத்திட்டு போகிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தானிய களஞ்சியெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த மருது சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கல்லற்படை அப்படின்ட்டு ஒரு படையை வந்து உருவாக்கியிருப்பாங்க. கல்லற்படைனா வந்துட்டு திருடிட்டு போயிடுவாங்க, சூறையாடிட்டு போயிடுவாங்க. அந்த கல்லற்படையை வந்து வச்சுட்டு எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க மருதுபாண்டியர்கள் ஒதுங்கிக்குவாங்க. அவங்கள வச்சு இந்த தானிய களஞ்சியங்கள்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. கொள்ளையடிச்சிட்டு போய் மக்களுக்கு வந்து பங்கிட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதில் இந்த ஆற்காடு நவாப்புக்கு சொந்தமானது, அதுக்கப்புறம் வந்து இந்த எட்டயபுர இருக்காங்கள்ல, எட்டயபுர மன்னர், அது அந்தாண்ட ராமநாதபுரத்தில் இருப்பாங்கள்ல, அவங்களோட ஆதரவாளர்கள், அவங்கள எல்லாத்துக்கும் வந்துட்டு, அதாவது இவங்களோட கூட்டணி சேராத ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு கொடுக்குற மற்ற எல்லா பாளையக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஜமீன்தார்களாக இருந்தாலும் சரி, அது போக வந்துட்டு அரசர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நவாப்புகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஆயுத கிடங்கு அளிக்கிறது, தானிய களஞ்சியங்கள் அளிக்கிறது, இந்த மாதிரி நாச வேலையெல்லாம் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து மக்களுக்கு வந்து பங்கிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்களோட கழகம் என்னதான் வந்துட்டு இப்படி எல்லாத்துலேயும் வந்து பங்களிப்பு கொடுத்தாலும் இவங்களோட கழகம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1800 அந்த 801. ஓகேங்களா? அந்த டைம் பீரியடில் தான் இவங்க இண்டிவிஜுவலாக வந்துட்டு பண்ண ஆரம்பித்தாங்க. இண்டிவிஜுவல்னால் இவங்க இனிஷியேட் எடுத்து பண்ண ஆரம்பிச்சது. இப்போ வந்து கட்டபொம்மனோட காலம் 1799 வந்துட்டு ஒடுக்கப்பட்டப்ப கூட 1800 திரும்ப வந்து அந்த கழகம் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, கட்டபொம்மன் வந்து 1799 வந்துட்டு தூக்கில் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அது போக வந்துட்டு 1800 வந்து இந்த மரு சகோதரர்களும் வந்து வெளியே வந்திருப்பாங்க. மரு சகோதரர்கள்னு சொல்லிட்டேன் ஃப்ளோவில். ஊமைத்துறை வந்து வெளியே வந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த டைம் பீரியடு, அந்த டைம் பீரியட் எல்லாம் சேர்த்து இந்த 1800 to 801 இவங்க எல்லாம் ஒன்றிணைச்சு வந்து எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதனால தான் இதை வந்துட்டு 2வது பாளையக்காரங்க போர் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ஓகேங்களா? இதில் வந்துட்டு சிவகங்கையோட மருதுபாண்டியர்கள், திண்டுக்கல்லோட கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி, இவங்க எல்லாத்தையும் வந்து கூட்டமைப்பாக சேர்ந்து தான் இந்த கலக்கத்தை வந்து, அதாவது இந்த கிளர்ச்சி வந்து முன்னெடுத்து நடத்தினாங்க. எப்படின்னா, இந்த விருபாட்சியில் வந்து 1800 வந்து இந்த கம்பெனிக்கு எதிராக வந்து நம்ம வந்து போர் பண்ணணும். அது அந்த ஸ்பாட் எங்கன்னா வந்து விருபாட்சியில். எப்போ? ஏப்ரல் 1800. சரிங்களா? அது போக வந்துட்டு இந்த நியூஸ் எங்கே போச்சுன்னா, ஜூன் 1800 இந்த ஏற்பட்ட எழுச்சி அதிவேகமாக ராமநாதபுரத்திற்கும் மதுரைக்கும் வந்து பரவியது. இவங்க தான் வந்துட்டு எல்லா கூட்டமைப்பையும் வந்து ஒன்றிணைச்சிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, நாங்கள் வந்து எங்கள் கூட வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதன் காரணமாக வந்துட்டு ராமநாதபுரம், மதுரை இது எல்லாத்துக்கும் வந்துட்டு பரவிட்டு இருந்துச்சு. ஏப்ரல் ஆரம்பித்து இந்த ஜூன் வரைக்குமே. சரிங்களா? இவங்க இப்படி இந்த மாதிரி இவங்க படை திரட்டிட்டு இருக்காங்க, நம்மளை எதுக்கு வந்து ஆயுதங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமையை வந்து எங்கன்னா வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து போகுது. ஏன்னா ஆங்கிலேயர்களோட இது என்னென்னா, இவங்க எப்படி மருதுபாண்டியர்கள் எப்படி ஒற்றர்கள் வைக்கிறாங்களோ அதே மாதிரி ஆங்கிலேயர்களும் இந்த ஒற்றர் வைக்கிற முறையெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம இந்தியன் கிட்ட தான் கற்றுக்கிட்டாங்க. அந்த நியூஸ் அதன் மூலிமா இவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்மளை கம்பெனியை எதுக்கிறதுக்கு வந்து இவங்க ஆயத்தமாகறாங்க அப்படிங்கிற நியூஸ் ஆங்கிலேயர்களுக்கும் போகுது. நியூஸ் போன உடனே அவங்க ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை வந்து தேச துரோக ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்கள எல்லார் மேலேயும் வந்துட்டு தேச துரோக இது குற்றம் சுமத்திடுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் வந்து கம்பெனி எதிர்க்கல, ஆற்காடு நவாப்பாக இருக்க உன்னை தான் வந்து எதுக்குறாங்க, உனக்கு கீழே இருக்கிறவங்க தான் வந்துட்டு உன்னை தான் இருக்கிறாங்க. ஏன்னா உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அதாவது ஆற்காடு நவாப்பா ஆகிய உங்களுக்கு கம்பெனி ஆகிய நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அப்போ எங்களை எதுக்குறது மறைமுகமாக உங்களை எதுக்குற மாதிரி தானே, அப்போ அவங்க தேச துரோகிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாங்க. யாரை? இந்த
ஆர்கானோவாப்பா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள எல்லாத்துக்குள்ளேயும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்களாம் தேச துரோகி அப்படின்னு அறிவித்து அவங்க மேலே வந்துட்டு போர் தொடுக்க போகிறதாகவும் அவங்கள சரண்டர் பண்ண சொல்லியும் வந்து இந்த கம்பெனிக்காரங்க நோட்டீஸ் விட்டுறாங்க. அப்படி யார் மேலே விட்டாங்கன்னா மைசூர் கிருஷ்ணப்பா, அதுக்கப்புறம் மலபாரில் இருக்க கேரளவர்மா, அதுக்கு மேலே வந்துட்டு இன்னும் எங்கெங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்க எல்லாமே வந்துட்டு எல்லார் மேலேயும் நாங்கள் வந்து போர் தொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து விடுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், அதுக்கப்புறம் தாராபுரம் இந்த பகுதியெல்லாம் வந்து பாளையக்காரங்கள்லாம் இருக்கிற எதிர்த்த பாளையக்காரங்கள்லாம் எல்லாத்தையும் பிடிபட்டு தூக்கில் போட்டுடுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதும் கட்டபொம்மனோட சகோதரர்கள் வந்து ஊமைத்துறை, செவத்தையா இவங்க எல்லாரும் வந்து ஜெயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து பிப்ரவரி 1801 இந்த பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பிச்சிருப்பாங்கள்ல, அவங்க வந்து எங்கே இருப்பாங்க, கமுதியில் பதுங்கியிருப்பாங்க. அது கமுதியிலேருந்து அங்கே யார், சின்னமருது தான் அவர் வந்து சிறுவயலுக்கு அழைச்சிட்டு போயிருப்பார். அதுக்கு வந்துட்டு போய் கேட்டால் அவர் வந்து தரமாட்டார், ஒப்படைக்க மாட்டார். அதனால வந்து என்ன பண்ணுவாங்க, மரு சகோதரர்கள் மீதும் வந்து போர் அறிவிப்பு வந்து இந்த கம்பெனிக்காரங்க வந்து பண்ணிடுவாங்க. சரிங்களா? அது போக இவங்க நீ போர் அறிவிப்பு பண்ணிட்டு போ, உங்களை எதுக்கிறதுல நாங்கள் தீவிரமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இந்த மரு சகோதரர்கள் தன்னோட படைபலம் அதுக்கப்புறம் ஆள்பலத்தோட முயற்சியால் வெறும் 6 நாளில், அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சுந்தரலிங்கம்லாம் போன பாட்டில் பார்த்தோம்ல, அவரோட ஹெல்ப்னால வெறும் 6 நாளில் வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து கட்டினாங்க. கோட்டையவே கட்டியிருக்காங்க பாருங்கள். அது போக இந்த காலின் மெக்காலே இருக்கார் இல்லைங்களா, இந்த கோட்டையெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு இந்த பிரிட்டிஷ் படைகள் இருக்குது பாருங்களா, இவங்க திரும்ப கோட்டையை முற்றுகையிட்டு ஃபுல்லாக வந்து அந்த புதுசாக கட்டினாங்க பார்த்தீங்களா, அந்த கோட்டையும் வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தாக்குனதுனால என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப இந்த ஊமைத்துறைகள் போயிட்டு இந்த மரு சகோதரர்கள் கிட்டேயே வந்து சிவகங்கையில் போய் அடைக்கலம் கேட்குறாங்க. இந்த தப்பியோடைய இந்த ஊமைத்துறையை செவத்தையாவும் ஒப்படைக்கும்படி, அதுதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த மரு சகோதரர்கள் கிட்ட கேட்டு அவங்க ஆனால் வந்து மறுத்ததுனால என்ன பண்ணுவாங்க, இந்த கர்னல் லக்னியு, கர்னல் ஹின்னஸ் இவங்கெல்லாம் வந்து சிவகங்கை நோக்கி படையெடுத்து போவாங்க. இந்த மரு சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, ஜூன் 1801 வந்து, ஆனால் இவங்க அந்த படையெடுப்பையும் வந்து முறியடிச்சிருவாங்க. யாரே இந்த மரு சகோதரர்கள் வந்து அந்த படையெடுப்பை வந்து முறியடித்தது இல்லாமல் தன்னோட வந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுல இதை விட இன்னும் தீவிரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் இல்லைங்களா, அதனால அது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுதந்திர பிரகடனத்தை வந்து ஒன்று ரெடி பண்ணி அதை வந்து எங்கே இருந்தாங்கன்னா, அந்த கோயில் ஸ்ரீரங்க கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுற்றுச்சுவர்லையும் அதுக்கப்புறம் ஆர்கான் நவாப்போட அந்த கோட்டைக்கிட்டையும் திருச்சியில் இருக்குது இல்லைங்களா, அந்த கோட்டையிலையும் வந்து முன்னாடி வச்சாங்க. அந்த கோட்டை சுவரில் திருச்சியில் இருக்கிற அந்த கோட்டையில் ஒட்டினதுனால தான் அது திருச்சிராப்பள்ளி பிரகடனம், சுதந்திர பிரகடனம், அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதில் அப்படி என்ன இருந்துச்சுன்னா, இந்த மண்டல ஜாதி சமய இன வேறுபாடு, ஏன்னா இவங்களோட கோரே அதுதான், மருதுபாண்டியர்களோட ஒரு கோர் கேரக்டர்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த கோர் கேரக்டரே அதுதான், எந்த ஜாதி சமயமும் எங்களுக்கு தேவையில்ல, அதே மாதிரி நீ எந்த இனமாக வேணால் இருந்துட்டு போ, அதுவும் எங்களுக்கு தேவையில்ல, நீ ஆங்கிலேயர்கள் இருக்கிறையா வந்துரு, நாங்கள் உனக்கு வந்து நீ வரத்துக்கும் எங்கள் உயிர் போகிற வரைக்கும் நாங்கள் உனக்கு வந்து நண்பனாக இருந்து உன்னை நாங்கள் பாதுகாத்து தீரத்தோட ஆங்கிலேயர்களை நம்ம வந்து எதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தவங்க தான் இந்த மருதுபாண்டியர்கள். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஓரளவு நம்ம ஒன்று பார்த்துடலாம். இந்த மருதுபாண்டியர்கள் அப்படிங்கிற வந்து இளமை பருவம் எப்படின்னா, இந்த பெரிய மருது இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எப்போ பிறந்தார், 1748 டிசம்பர் 15 வந்து பிறந்திருக்காரு. யாருன்னா முத்தைய பழனியப்பன். அதுக்கப்புறம் சிவகங்கையில் பொன்னாத்தாள் அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து பிறக்கிறாங்க. இவங்க எங்கே இருக்காங்கன்னா, நரிக்குடி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து பிறந்திருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா சிவகங்கையில் இருக்குது. சரிங்களா? அது போக வந்து சின்ன மருது, அவர் எப்போன்னா 1753 வந்து பிறக்கிறாரு. இந்த பெரிய மருதுக்கு வந்து பேர் வந்து என்னது, வெள்ளை மருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இதில் நான் கொடுக்கல, பட் நோட் பண்ணிக்கோங்க. பெரிய மருதுக்கு இன்னொரு பேர் என்னது, வெள்ளை மருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சின்ன மருது வந்து உயரத்தில் வந்து பெரிய மருதை விட உயரத்தில் குறைவாக இருந்ததுனால இவர் என்ன சொன்னாங்க, சின்ன மருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ராமநாதபுரம் மன்னரில் தான் தளபதியாக இருந்து அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருந்தாங்க, நரிக்குடிக்கு வந்து மாற்றிக்கிட்டாங்க. ஓகேங்களா? நரிக்குடியிலேருந்து விருதுநகருக்கு வந்து போயிட்டாங்க. அப்போ
நரிக்குடியில் இருக்கும் போது எங்கன்னா சேர்வை ராமநாதபுரம் மன்னர் இராணுவத்தின் தளபதியாக வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா. இவங்க 2 பேரும் வந்து போர் பயிற்சியிலையும் சரி, சின்ன மருது பெரிய மருது 2 பேரும் வந்து போர் பயிற்சியில், அதுக்கப்புறம் வளரி ஏரியில், அதுக்கப்புறம் வந்து தொடு வர்மக்கலை இதில் எல்லாத்துலேயும் வந்து சிறந்தவங்களாக இருந்தாங்க. இந்த 7ஆம் அறிவு படத்தில் கூட இந்த நோக்கு வர்மம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது ஒரு வர்மக்கலை. இதில் இருந்துட்டும் வந்து என்ன தெரியுதுன்னா, இதெல்லாம் இங்கேருந்து தான் போயிருக்கு. எப்போ 1800 பீரியட்லேயே. ஆனால் இப்போ அப்படின்னா என்னன்னே தெரியல யாருக்குமே, இன்க்ளூட் மீ. எனக்குமே இந்த வந்து வர்மக்கலை நோக்கு வருமோனா ஓகே, அந்த படத்தை வச்சு நமக்கு தெரியும். மற்றபடி இந்த மற்ற வர்மக்கலையெல்லாம் என்னன்னே நமக்கு வந்து தெரியாது. எல்லாமே அந்த இதோட வந்து அழிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் இப்போ இந்த சிலபஸ் மூலியமாவது நம்ம தமிழ்நாட்டு வீரர்கள் பற்றி நம்ம வந்து படிக்கிறோம். அதனால் எப்போவுமே வந்து இந்த போர்ஷனுக்கு இந்த தமிழ்நாட்டை பற்றி இந்த கட்டபொம்மனாக இருக்கட்டும், இந்த மரு சகோதரர்களாக இருக்கட்டும், இதுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டாப்பிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டாப்பிக்கோட கண்டினியூ தான் வந்து சுதந்திர போராட்டத்தில், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் பங்களிப்பு வரும், அது போக பெண்களின் பங்களிப்பு வரும். சரிங்களா. ஓகே, இப்போ வந்துட்டு இவங்க 2 பேரும் வளரி எறிகிறதுல, அதுக்கப்புறம் வர்மக்கலையில் இவங்களை எல்லாத்துலேயும் வந்து வீரர்களாக இருந்தாங்களா. இவங்க திறமை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, முத்துவடுகநாதர் தன்னோட போர்ப்படையில் ஒரு வீரனாக சேர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வீரன்லேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க, போர் தளபதிகளாகிறாங்க. தளபதியிலேருந்து முக்கிய நிர்வாக பொறுப்புலையும் வந்து நியமிக்கிறாரு இந்த முத்துவடுகநாதர். சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த காளையார் கோயிலில் வந்து ஒரு போர் நடக்கும். 1772 வந்து இந்த முத்துவடுகநாதருக்கு வந்துட்டு காளையார் கோயிலில் வந்து போர் நடக்கும். அந்த போர்லேயும் வந்து முத்துவடுகநாதர் உயிரிழந்துருவார். அதுலேயும் வந்து அந்த போரில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததும் இந்த மரு சகோதரர்கள் தான். அதுக்கப்புறம் ராணி வேலுநாச்சியார் வந்து ராணியாக முடிசூடுறதுக்கு ஹெல்ப் பண்ணதும் இந்த மருது பாண்டியர்கள் தான். அதுக்கு வந்து ஹைதர் அலி கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ட்டு ஒரு சஜஷன் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை சொன்னதும் வந்து இந்த மரு சகோதரர்கள் தான். சரிங்களா. அது போக இந்த ஹைதர் அலி வந்து ராணி முடிசூட்டு விழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்து அவங்களே தன்னோட சகோதரர்களாக பாவிச்சு கலந்துக்க வச்சதும் இந்த மரு சகோதரர்கள் தான். எனக்கு இதெல்லாம் பார்க்கும் போதே வந்து கூஸ்பம்பாக இருக்குது. ஏன்னா இப்போவும் வந்து இந்த டாக்குமெண்ட்ரிலாம் பார்க்குறப்ப, சில டாக்குமெண்ட்ரியில் ஆவணக்கொலை அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பார்க்குறோம்ல, அப்போவே வந்துட்டு எப்போ 1800 பீரியட்லேயே பாருங்கள், எந்த ஜாதி சமயம் மத வேறுபாடெலாம் இல்லாமல் வந்து இருந்திருக்காங்களே. இவங்க ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறது ஒரு விதமாக இருந்திருக்கலாம், ஆனால் இவங்களோட ஒற்றுமை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. கல்லர்குடியில் வந்து ஒரு 1789 வந்துட்டு ஒரு போர் நடந்தது. அது எதுக்காகனா, எப்படின்னா இந்த ராணி வேலுநாச்சியார் வந்துட்டு ராணியாக ஆயிட்டாங்க. ஓகேங்களா. திரும்ப ராணியாக முடிசூட்டினதுக்கப்புறம் அந்த 8 வருஷத்துக்கு பேலன்ஸ் இருந்த வரியை வந்து கட்ட சொல்லி யாருக்கான ப்ரெஷர் போட்டதுனால கல்லர்குடி அப்படிங்கிற இடத்துல ராணி வேலுநாச்சியாரும் அது போக வந்துட்டு இந்த மரு சகோதரர்களும் சேர்ந்து அந்த படையை வந்து முறியடித்தாங்க. அந்த படையெடுப்பு எங்கே நடந்ததுன்னா கல்லர்குடியில் நடந்தது. ஓகேங்களா. அது போக கட்டபொம்மனுக்கு இவர் என்ன பண்ணார்னா, கட்டபொம்மன் வந்து அந்த தென்னிந்திய கூட்டமைப்பு ஒன்று ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிற நியூஸ் வந்து கட்டபொம்மனுக்கு போயிருக்கும். அந்த கூட்டமைப்பில் தானும் கலந்துக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிருப்பார். அதில் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறது, தனக்கு நடந்த வந்து இந்த அவமானத்தை இது எல்லாத்தையும் வந்து பகிர்ந்திருப்பார். அப்போ வந்து மரு சகோதரர்கள் இந்த மாதிரி ஆலோசனையின் பேரில் வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலேருந்தே வந்து எதிர்ப்பாங்க. அப்போ அந்த போரில் ஹெல்ப் பண்ணதும் வந்து மருது பாண்டியர்கள் தான். அது போக இந்த கட்டபொம்மன் வந்து தூக்கிலிட்ட பிறகு வந்து ஊமைத்துறை அவங்களாம் வந்து பாளையங்கோட்டை ஜெயிலில் வந்து போயிடுவாங்க. அந்த பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து தப்பிச்சது வந்து கமுதியில் வந்து பதுங்கியிருப்பாங்க தப்பிச்சுட்டு. அப்போ வந்து சிறுவயலுக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து, அதே மாதிரி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து திரும்ப கட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததும் இந்த மரு சகோதரர்கள் தான். ஓகேங்களா. அந்த கட்டண பாலங்கோட்டையும் வந்து என்னாச்சு, அந்த கர்னல் அவர் பேர் என்னடா, கேலின் மெக்காலே, அவர் பேர் வந்துட்டு என்னதுன்னா கேலின் மெக்காலே. அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார், அந்த கட்டண கோட்டையை திரும்ப வந்து முற்றுகையிட்டு அடிச்சு போடுவார். அதுக்கப்புறமும் திரும்ப வந்து ஊமைத்துறைகளுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருப்பார். சரிங்களா. இவங்க வந்து இந்த சிவகங்கையில் இந்த அளவுக்கு வந்து ஆங்கிலேயர்களை வந்து எதிர்த்து ஒரு தீரத்தோடு இருந்ததுனால இவங்களை என்னன்னு சொன்னாங்க, சிவகங்கை சிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. அது போக இவங்க இண்டிவிஜுவலாக அந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தினாங்கல்ல, அது என்ன ஆச்சுன்னா 1800 1801 வரைக்கும் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த கூட்டமைப்பில் யாரெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டாங்கன்னா, சிவகங்கையில் இருக்க மருது பாண்டியர்கள், திண்டுக்கல்லில் கோபால் நாயக்கர், மலபாரில் கேரளவர்மா, அது போக மைசூர் கிருஷ்ணப்பா, துண்டாஜி, இவங்களோட கூட்டமைப்பெல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 20,000 வீரர்கள் வந்து போர் வீரர்கள் வந்து தயார் பண்ணியிருப்பாங்க. விருபாட்சியில் இந்த ஆள் சேர்த்தன விருபாட்சியில் வந்து 1800 வந்து இவங்க கிளர்ந்த கம்பெனிக்கு எதிராக வந்து முடிவெடுப்பாங்க. கம்பெனிக்கு எதிராக வந்து நம்ம ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கோயம்புத்தூரில் வந்து ஜூனில் 1800 வரைக்கும் இந்த நியூஸ் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டப் ஆகி எல்லாரும் இவங்க கூட வந்து சேர ஆரம்பித்தாங்க. அப்போ 20,000 படைங்கிறது ரொம்ப பெரிய படை. இத்தனைக்கும் அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து வீரமும் வேல்கம்பும் தான் இருக்குது. ஓகேங்களா. இவங்க ஆங்கிலேயர்கள்கிட்ட இருக்கிற மாதிரி நவீன கருவிகள் எதுவுமே இல்லை.
இதில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணாங்க, யார் யாரெல்லாம் எழுத்தாங்களோ எல்லார் மேலேயும் வந்து போர் தொடுக்கிறதா அறிவித்து, அந்த அறிவித்தபடியே இந்த கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் இந்த பகுதியில் இருக்கிற பாளையக்காரங்கள்லாம் பிடிச்சி தூக்கில் போட்டாங்க. ஓகேங்களா? தூக்கில் போட்டது ஒரு பக்கம். இவங்க வந்துட்டு அதுக்கெல்லாம் அசராமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்களா, இந்த மருதுபாண்டியர்கள் வந்துட்டு ஓகேங்களா? இப்போவே வந்து டைம் 31 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த கிளர்ச்சி வந்து அடுத்த பார்ட்டில் வந்து இந்த கிளர்ச்சி எந்த போக்கில் போச்சு, எந்த அளவுக்கு வந்து அவங்கள முனைப்போடு எதிர்த்தாங்க, கடைசியாக வந்து பெரிய மருதுக்கும் சின்ன